ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 மலையாளத்தில் வெளியான முரா படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் 4 பேருமே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நபர் அடுதறிக்காக ஆட்களை வந்து கூப்பிட்றாங்க. இந்த 4 பேருமே போயிட்டு அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யார் அந்த வேலையை பண்ண சொல்கிறாருன்னா, அவரும் ஒரு பெரிய ஆள். அவரும் வந்து பார்த்தா வில்லன்னே வச்சுருக்காங்க இந்த படத்தில். அவர் தான் இந்த 4 பசங்களையுமே கூப்பிட்டு வேலைலாம் வந்து வாங்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த வில்லனுக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு டாஸ்க் வருது. என்ன மாதிரி டாஸ்க்னா, ஒரு இடத்துல பெரிய கருப்பு பணம் வந்து இருக்குது. அது வந்து கருப்பு பணம் அப்படின்றதால யாரெல்லாம் ஆட்டை போட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து கேஸ்லாம் போட முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டாஸ்க் நம்ம வில்லன் கிட்ட வருது. வில்லனும் வந்து பார்த்தா நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை எடுக்க பார்த்து நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. நம்ம வில்லன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4 பசங்களை வச்சு நம்ம கருப்பு பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த பசங்களை ஒத்துக்கிட்டு அந்த பணத்தை வந்து ஆட்டை போட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த வில்லன்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில கமிஷன் கேட்குறாங்க. நான் இவ்வளோ அமௌண்ட் பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே கொடுத்துருக்கோம், எங்களுக்கு கமிஷனை கொடுங்க அப்படின்ன மாதிரி வந்து கேட்குறாங்க. இவரும் வந்து பார்த்தா ஒத்துக்கிட்டு ஸோ போயிடுவார். போகாத என்ன நடந்துச்சு, கமிஷனை கொடுத்தாலாம் இல்லையா, கடைசி அந்த பசங்களுக்குலாம் என்ன ஆச்சு, இதாங்க ஒரு மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை தான் கொண்டு போயிருக்காங்க. டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. கதையை வந்து பார்த்தா போர்லாங்களே, ஏன்னா எங்கேயுமே வந்து ஸோ தேவையில்லாத இன்ஃபர்மேஷனாக இல்லைங்க. முழுக்க ஆக்ஷன்லேயும் இறங்கிட்டாங்க. அந்த 4 பசங்க எதுக்காக வந்தாங்க, வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன ஆச்சு, ஸோ எத்தனை பசங்க இறந்தாங்க, அதுக்கு எப்படி பழி வாங்கினாங்க, இதெல்லாம் தாங்க மொத்த கதை. ஸோ கண்டிப்பாக பசங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லாமே கொடுத்த கேரக்டர் படி நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். மற்றபடி ஓகே தான். ஒரு டீசென்ட் வாட்சல் மூவி தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. லவ்வோ வேறு எதுவுமே கிடையாது. முழுக்க ஆக்ஷன் தான். ஆக்ஷன்னா ஸோ முழுக்க பக்கா ஆக்ஷனாக இருக்காது. ஒரு டீசென்ட் ஆக்ஷன் மூவியாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.